Good morning students. Operating systems la இன்னைக்கு பார்க்க போகிறது மாடியூல் நம்பர் 10 அதாவது கிளாஸ் 10. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஆர்கிடெக்சர் 4 டிஃப்ரெண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் பார்த்துருந்தோம். சிம்பிள் ஆர்கிடெக்சர், லேயர்டு ஆர்கிடெக்சர், மோனோலித்திக் ஆர்கிடெக்சர், மைக்ரோ கர்னல் ஆர்கிடெக்சர் வித் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் அண்ட் எக்ஸாம்பிளோட பார்த்துருந்தோம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது மாடியூல் 10ல் வெர்ச்சுவல் மெஷின் அண்ட் பூட்டிங் தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். Virtual machine and booting. First one on the concept of virtual machine. Virtual machine is an illusion of real machine. Or real machine oda illusion தான் என்னன்னு சொல்றாங்கன்னா virtual machine. அத look alike அது மாதிரி இருக்குதா அந்த illusion தான் என்னன்னு சொல்றாங்கன்னா virtual machine அப்படினு சொல்றாங்க. Virtual machine operating system makes a single real machine to appears like a several real machines. அது சரியா ரியல் மிஷின்ஸ் வந்து என்னதான் இருக்குன்னா ஒன்னே ஒரு ரியல் மிஷின் தான். ஆனால் என்ன பண்ணுன்னா லுக் லைக் டு அப்பேர் லுக் லைக் ஏ செவரல் ரியல் மிஷின் நிறைய ரியல் மிஷின்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும். அதோட இல்லூஷன் தான் லுக் லைக் அது மாதிரி இருக்கிற மாதிரி காட்டும். In a time sharing environment this concept make the user have an impression that they have their own real machine. The first virtual machine operating system was developed by IBM. IBM தான் first என்ன பண்ணாங்கன்னா ஒரு virtual machine கான்செப்டை இது கொண்டு வராங்க. The operating system to create the illusion of multiple processors, each executing on its own processor with its own memory. The resources of the physical computer are shared to create a virtual machine. Central processing unit scheduling can create the appearance that users have their own processor. Own processor தான் என்ன பண்ணும் ஒவ்வொரு மிஷின்மே அந்த virtual மிஷின்மே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா யூசர் கேன் ஸ்விட்ச் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூசர் ஹேவ் த ஃபுல் கண்ட்ரோல் ஓவர் த ஹோல் சிஸ்டம் ரிசோர்ஸையுமே என்ன பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் அதர் மல்டி ப்ரோக்ராமிங் சிஸ்டம் த யூசர் டிட் நாட் ஹேவ் த ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் சிஸ்டம் ரிசோர்ஸஸ். The best operating system research this because time more than one operating system can be loaded in same machines. The virtual machine concept difficult to implement due to the effort required to provide an exact duplicate to the underlying the given machine. So virtual machine concept என்ன சொல்றாங்கன்னா provide the complete protection of system resources. The virtual machine is isolated from all other virtual machines. This isolated however permits the no direct sharing of the resources. ஒரே ஒரு ரியல் மெஷின் இருக்கும். ஸோ லுக் லைக் அது மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய ரியல் அந்த மிஷின்ஸ் வெர்ச்சுவல் மிஷின்ஸாக வந்து இந்த இதில் வந்து காட்டும். ஸோ தான் டயக்ராமட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வெர்ச்சுவல் மிஷின். இது வந்து நான் வெர்ச்சுவல் மிஷின்ஸ் ஒரு சைடு டயக்ராம் ஏ, வெர்ச்சுவல் மிஷின் டயக்ராம் பி. ஆக்சுவலி இதுதான் ஒரிஜினல். நான் வெர்ச்சுவல் மிஷினில் இருக்கிறது தான் ஒரிஜினல். ஆக்சுவலி ஒரு ப்ராசஸர்ஸ் கர்னல் மோட் இருக்கும். இந்த கர்னல் மோடில் தான் என்ன இருக்கும்னா ஹார்ட்வேர்ஸ் கலெக்ஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அதே தான் லுக் லைக் அதோட இல்லூஷன் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதை 3 தான் காட்டியிருப்பாங்க. ப்ராசஸ் 1 2 3 8 மாதிரி 3 கர்னல். VM1 virtual machine 1, virtual machine 2, virtual machine 3. ஸோ virtual machine implementation and hardware. ஸோ ஒரே ஒரு தான் என்ன பண்ணுறாங்க virtual machine operating system makes a single real machine to appear look like a several machines இருக்க மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா illusion வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ தான் என்னதுன்னா virtual machine. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ரியல் மெஷின் ரிசோர்ஸஸ் ஷேர்டு பை அ விர்ச்சுவல் மிஷின் டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா பூட்டிங். ஸோ பூட்டிங் இஸ் டிஃபைன்ட் அஸ் த இனிஷியல் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தட் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம் பெர்ஃபார்ம் when எலக்ட்ரிக்கல் பவர் இஸ் switched ஆன். சரிங்களா? ஸோ பூட்டிங்கிற என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட சிஸ்டம் பவர் ஆன் பண்ணோடனே ஒரு சம் ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மெமரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பூட் பண்ணி நமக்கு லோட் ஆகி உள்ளேயே போகும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து த பவர் சப்ளை டஸ் செல்ஃப் செக் அண்ட் தென் சென்ட் த பவர் குட் சிக்னல் டு த CPU. நம்ம பவர் ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பவர் சப்ளை வந்து செல்ஃப் செக் பண்ணிவிட்டு ப்ராசஸ்க்கு வந்து சிபியூக்கு வந்து என்ன பண்ணணும்னா குட் பவர் சப்ளை அப்படின்ற சிக்னலை வந்து சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து CPU ஸ்டார்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிங் த பயாஸ். உங்களோட சிஸ்டத்துக்கு வந்து நீ பவர் ஆன் பண்ண உடனே உனக்கு வந்து என்ன ஆயிரும் பவர் சப்ளை கரெக்டாக இருக்குது அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிடும். சரி சிபியூக்கு வந்து என்ன பண்ணுறாங்க சிக்னல்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று தான் பூட்டிங்கோட சீக்வன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து நமக்கு என்ன ஆகுது பூட் ஆகி போகுது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா CPU ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் த பயாஸ் BIOS பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். திஸ் இனிஷியலைஸ் த சம் ஹார்ட்வேர் இன் த சிஸ்டம். ஒன்று என்ன பண்ணணும்னா இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ இதுக்கு பண்ணுறது தான் என்னன்னா இதுக்கு இருக்கிற ஒரு சிப் செட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோம் ரீட் ஒன்லி மெமரி ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பயாஸ் செட்டிங்ஸில் மேஜர் ஒரு ஆப்ரேஷன் பண்ணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா POST போஸ்ட் பவர் அண்ட் செல்ஃப் டெஸ்ட்
to make sure all the computers component are operational. So power on self test அதுலேயே இருக்குது. பவர் ஆன் பண்ணோடனே நம்ம கலெக்ஷன் ஆஃப் காம்போனன்ட் தான் ஹார்ட்வேர்னு சொல்கிறோம். அந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் என்ன பண்ணால் தன்னைத்தானே செக் பண்ணிக்கிறோம். அதான் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். தன்னைத்தானே செல்ஃப் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா சிபியூட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். சரியா? திஸ் இனிஷியலைஸ் அண்ட் ஐடென்டிஃபை சிஸ்டம் டிவைசஸ் சச் அஸ் like CPU, RAM, video display card, keyboard, mouse, hard disk drive, optical disk drive and other devices. இதெல்லாமே தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறதுனா செக் பண்ணிக்கிறது. செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுது அப்படின்னா சிபியூட்ட ரிப்போர்ட்டே பண்ணும். இப்போ இன்கேஸ் whenever any the faulty component is found அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து எரர் மெசேஜ் ஆர் வார்னிங் மெசேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். இன்கேஸ் அதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பீப் சவுண்டில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இண்டிகேட் பண்ணும். ஒவ்வொரு பீப் சவுண்டுக்கு வந்து ஒவ்வொரு காம்போனண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. சரிங்களா? அது நீங்கள் 6th டேர்மில் ஹார்ட்வேர் சப்ஜெக்டில் வந்து படிப்பீங்க. ஸோ ஒவ்வொரு பீப் சவுண்டுக்கு என்ன இருக்கும், இந்த ஹார்ட்வேர் வந்து ஃபால்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பீப் சவுண்ட் ஷெடியூலிங்கே இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பவர் ஆன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன செக் பண்ணுதுன்னா பவரை செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு பவர் குட் சிக்னல் அப்படின்றத வந்து இவங்களுக்கு சிக்னல் வந்து பாஸ் பண்ணுது சிபியூக்கு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு. அதுக்கப்புறம் பயாஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. சப்போர்ட்டிங் ஆஃப் எதெல்லாம் ரோம் சிப் ஒன்று இருக்கும். சரிங்களா? அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயாஸ் ஆப்ரேஷன் நடக்குது. அதில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் தான் போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டாப். தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறதுனா ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது. ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் பண்ணும். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டி காம்போனன்ட் இருக்குது அப்படின்னா எரர் ஆர் வார்னிங் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணும். அப்படி இல்லைனா பீப் சவுண்டில் வந்து என்ன பண்ணணும்னா ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு ஒன்று ஓகே அப்படின்றதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்னா ப்ராசஸர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து எங்கே இருக்கும், மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நமக்கு பூட் பண்ணும். நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் வந்து எங்கே இருக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. எல்லாம் ஓகே சிக்னல்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்றா மட்டும் தான் என்ன பண்ணுவோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மெமரி, நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் தான் என்ன இருக்கும், மெமரி இருக்கும். அது மெமரியில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், ஓஎஸ் நம்மளை இன்ஸ்டால் பண்ண என்ன ஓஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சிங்களோ அது இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும்னா லோட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆஃப்டர் போஸ்ட் the BIOS starts loading the operating system software. This must be available in the hard disk or CD-ROM. எதில் அவைலபிள் இருக்கோ அதில் எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரன் பண்ணும். பூட்டிங், இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பூட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரோம் சிப் ஒன்று யூஸ் பண்ணும். அதுபோக இதில் என்ன இருக்குன்னா சிமாஸ் பேட்ரி ஒன்று வந்து பயாஸ்க்கு வந்து இதாகும். காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ₹1 காயின் மாதிரி உள்ள ஒரு வந்து பேட்ரி இருக்கும். சரிங்களா? அதுவுமே என்ன பண்ணணும்னா அந்த பயாஸ் ஆப்ரேஷனுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த சிமாஸ் பேட்டரி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் டேட் அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லேபில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எனக்கு 5 o'clock லேப் சிஸ்டத்தை வந்து ஷட் டவுன் பண்ணிட்டு போகிறீங்க. இன்கேஸ் சாட்டர்டே சண்டே லீவு ஆஃப்டர் 2 days வந்து நீங்கள் மண்டே வந்து சிஸ்டத்தை ஆன் பண்ணாலும் அந்த சிஸ்டத்தோட டேட் டைம் என்ன இருக்குன்னா கரெக்டாக மண்டேயில் என்ன டைமிங்கோ அந்த டைமிங் காட்டும். பிகாஸ் 2 நாள் லீவு, காலேஜ் லீவு, ஆனால் சிஸ்டம் வந்து இதில் தான் இருக்கும், ஷட் டவுனில் தான் இருக்கும். ஆனால் என்ன இருக்கும்னா சிஸ்டத்துக்கு வந்து பவர் சப்ளை கிடையாது. இங்கே ஆஃப் பண்ணிட்டு தானே போயிடுவீங்க, பவர் எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் ஆஃப்டர் 2 days ஹாலிடேஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சிஸ்டத்தோட டேட் டைம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த பயாஸ் ஆப்ரேஷன் சப்போர்ட் பண்ணுறது தான் சிமாஸ் பேட்ரி. ஸோ அந்த சின்ன பேட்ரி மூலமாக என்ன போயிட்டுருக்குன்னா பவர் சப்ளை ப்ராசஸருக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும். அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 15 years. அந்த பேட்ரி ₹1 காயின் மாதிரி இருக்கும். சிமாஸ் பேட்ரி CMOS, காம்ப்ளிமெண்ட்ரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் அப்படின்ற ஒரு பேட்ரி இருக்கும். ஸோ அது மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பயாஸ் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்க்ளூஷன். இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்னா வெர்ச்சுவல் மிஷின் அண்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் பார்த்துருப்போம். வெர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு சின்ன டயக்ராமட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்துருப்போம். வெர்ச்சுவல் மிஷின்றது வந்து இட்ஸ் அ illusion ஆஃப் ரியல் மிஷின். A virtual machine operates the max a single real machine to appears like a several real machine. ஒரு ரியல் மிஷின் தான் இருக்கும், ஆனால் look alike appear to the like a several real machine மாதிரி கொட்டும். அதான் என்ன சொல்கிறாங்கன்னா வெர்ச்சுவல் மிஷின் அப்படின்றது பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தது வந்து பூட்டிங்கில் வந்து பயாஸ், போஸ்ட், சிமாஸ் 3 பார்த்துப்போம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை என்ன பண்ணணும்னா நம்மளோட மெமரி ஹார்ட் டிஸ்க்லையோ சிடிலையோ எங்கே வச்சுருக்கோமோ அதுலேருந்து பூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா பவரை செக் பண்ணணும். குட் சிக்னல் சிபிக்கு போனதுக்கப்புறம் தான் பயாஸ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். பயாஸில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் தான் போஸ்ட். அதில் ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் தான் என்னது சிமாஸ் பேட்ரி மூலமாக என்ன பண்ணுறாங்க டேட் டைம் இதெல்லாமே என்ன பண்ணுவோம், அதாவது சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன் மெயின்டெனன்ஸ் அதையெல்லாம் பண்ணணும்னா பேசிக் டேட் டைம் இதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் சிமாஸ் பேட்ரி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ரெஃபரன்சஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம நோட்ஸில் வந்து பேஜ் நம்பர் 20 to 25 இருக்கும். அதர் புக்ஸ் எல்லாமே நம்ம லைப்ரரியில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் காலேஜ் வரும்போது ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் சாரோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சாரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதோட ஃபஸ்ட் யூனிட் வந்து நமக்கு வந்து 10 மாடல்ஸ் 10 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அசைன்மெண்ட் 1 வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே நோட்டில் ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. சாரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெயில் ஐடி இருக்குது. உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏதாச்சும் டவுட்னா சாரை எப்போனாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.